பிரபுவும் ஆதிரையும் இன்னைக்கு விருந்துக்கு வராங்க. அவங்களுக்காக நான் பார்த்து விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகணும். எந்த சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது. நீங்க எல்லாரும் தான் துணையா இருந்து காப்பாத்தணும். டாடி, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டது தப்புதான். டேய் இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளுடா. என்ன கேட்கணும்? அந்த வாட்டர் கேன் காரிக்கும் கஞ்ச பயலுக்கும் உங்க பொண்டாட்டி விருந்து வைப்பாங்க. அதுக்கு நீங்களும் ஓகே சொல்லுவீங்க. இத நான் கேட்கணுமா? அதெல்லாம் இல்லடா. எது இல்ல? நீங்க உங்க அண்ணன் மகனுக்கும் மருமகளுக்கும் தாராளமா விருந்து கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு விஷம் கொடுத்துருங்க. நான் செத்து ஒளிஞ்சிடுறேன். டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? நீ இப்படி பேசுறது உன் டாடிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியாதா? உங்க கஷ்டம் எனக்கு தெரியும் டாடி. ஆனா ஏன் கஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாம இல்லடாமா, ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கு. இல்லடா எனக்கு இருக்கிற கொலை வெறிக்கு அவங்க 2 பேருக்கும் விருந்துல விஷத்தை வச்சிருவேன். ஆனா வர வழி இல்லாம என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி அந்த பையனுக்கு இப்பன்னு பார்த்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இப்ப என் குடுமி அவன் கையிலடா. அவன் கையெழுத்து போடாம விட்டா நம்ம தலையெழுத்தே மாறிடும். நம்ம வாழ்க்கையே தலைகீழாயிடும். அவனை எப்படியாவது சரி கட்டி ஆகணும். அதனாலதான் உங்க அம்மா அவங்களுக்கு விருந்து கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். வேலு, வீரியத்தை விட காரியம் முக்கியம்டா. அதனாலதான் இதெல்லாம். உனக்கு பிடிக்கலன்னா நீ கீழே வராத, அவங்கள பார்க்கவே பார்க்காத, நீ இங்கேயே இரு. ஒன்னும் தப்பு இல்ல. நீ வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்ன சொல்ற? சரி டாடி, நீங்க போங்க. சரிடா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க வாங்க. எங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தினது இந்த வீடு தான். ஆதர வீடுங்கிறது வெறும் வீடு இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு உண்மை தெரியுமா? இது எனக்கு வீடு இல்லை, இதுதான் என்னோட உலகம். நான் இந்த வீட்டை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் என் அம்மா ஞாபகம் வரும். என் அம்மாவை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் இந்த வீடு ஞாபகம் வரும். எனக்கு இந்த வீடும் என் அம்மாவும் ஒண்ணுதான். அதனால்தான் இந்த வீட்டை விட முடியாம கோர்ட்ல கேஸ் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆதர என்னைக்காவது இந்த வீட்டுக்குள்ள இது நம்ம வீடுங்கிற உரிமையோட நான் நுழையணும். கண்டிப்பா நுழைவீங்க. அதுக்கான ஆரம்பம் தான் இது. வாங்க உள்ள போலாம். வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. எங்க இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். உள்ள வாங்க. 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 என்னங்க, பிரபு ஆதிரையும் வந்துட்டாங்க. வாங்க. இது வந்து வா பிரபு. வாங்க 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 வாங்க. வாப்பா பிரபு. வாமா ஆதிர. நீங்க 2 பேரும் இங்க விருந்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ எவ்வளவு வேணாலும் நடிச்சு தப்பு, நான் உன்னை நம்பினாதானே. என்னப்பா பிரபு? ஒண்ணும் இல்ல. அம்மா எல்லாம் ரெடி தானே? சாப்பிட கூட்டு போயிடலாம்ல? ஆமா குமரா. பிரபு ஆதிர வாங்க சாப்பிடலாம். டே பிரபு, உன் சித்தி காலையில 4 மணிக்கு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சவதான் இப்ப 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்தா. வா பிரபு. வாங்க. குடிடா. வாங்க வாமா. வாங்க. வாங்க வாங்க. வாமா உட்கார். உட்காருங்க. பாப்பா பிரபு உட்காரு. வா உட்கார். அத்தை நீங்களும் உட்காருங்க. எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் சாப்பிடலாம். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஆதிர. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. மேகல இந்த இலைய போடு. இரு 2 பேரும் வெக்கப்படாம நல்லா வயிறார சாப்பிடணும். ஏ மேகல இரு.
ஸ்வீட்டை வைக்கிற? முதல்ல உப்ப வை மேகல. சாப்பாட்டுல முதல்ல உப்ப வைக்கிறது உறவு நீடிக்கணுங்கிறதுக்கு தான். அதான் முதல்ல உப்ப வைன்னு சொன்னேன். சரிங்க. இப்ப ஸ்வீட்டை வை, மத்த ஐட்டம் எல்லாம் பரிமாறு. ஆதர, இந்த ஆள் இவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. விருந்துக்கு வர சொல்லி ஏதாவது விஷத்தை கலந்து வச்சிருப்பாரோ? ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அது ஃபிஷ் ஃப்ரை, மீன் எடுத்து வை. இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. என் மேல இருக்கிற கடுப்புல விஷத்தை வைக்க சான்ஸ் இருக்கு. அதனால்தான் சேஃப்டிக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க இது, மிளகு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நீ கேள்விப்பட்டது இல்லையா? 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட தைரியமா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அதனால்தான் உனக்கும் எனக்கும் சேர்த்து 20 மிளகு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. ஒண்ணும் வேணாம். உங்க சித்தி உங்களை அவங்க பெத்த பையனா பாக்குறாங்க. அவங்க பார்த்து பார்த்து கவனமா தான் சமைச்சிருப்பாங்க. பயப்படாம தைரியமா சாப்பிடுங்க. சொன்னா கேளு. இந்த புடி. என்ன பிரபு? சொன்னா கேளுங்க. ஒண்ணு இல்ல சித்தி. சாப்பிடுப்பா. உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து நானே என் கையால சமைச்சிருக்கேன். சாப்பிடு பிரபு. ஆதிர, நீயும் சாப்பிடு. சரிங்க அத்தை.